கேரளாவில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் ஊழியர்களை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முழங்கால் போட்டு நாய் போல நடக்க வைத்து அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் குறைந்த அளவே பொருட்களை விற்பனை செய்த ஊழியர்களை குரூர எண்ணத்தில் தண்டித்த கொடூர காட்சிதான் இது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் உள்ள கேரளாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய வீடியோவின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கலூர் பகுதியில் தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் மாதத்திற்கு 6000 முதல் 8000 ரூபாய் வரையிலான ஊதியத்திற்கு இளைஞர்கள் சிலர் பணியாற்றி வருகின்றனர். குறைவான ஊதியம் வழங்கப்படும் நிறுவனத்தில் மாதந்தோறும் அதிக பொருட்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயித்ததாக கூறப்படுகிறது. இலக்கை எட்டாத ஊழியர்களை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியதாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் விற்பனை பிரிவு அதிகாரி ஒருவர் இளைஞர்களை முழங்கால் போட வைத்து நாய் போன்று தரையில் நடக்க வைத்துள்ளார். அத்துடன் கழுத்தில் நாய் சங்கிலி போன்று பெல்ட்டை போட்டு இழுத்து சென்றுள்ளார். அதைவிட கொடுமையாக தரையில் நாணயத்தை போட்டு அதை நாய் போன்று கவ்வி எடுக்கவும் குறைக்கவும் வைத்து வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றியிருந்த சக ஊழியர்கள் கேலி பேசி கிண்டல் செய்துள்ளனர். அப்போது தண்டனைக்கு ஆளான அப்பாவி ஊழியர்கள் மனதளவில் புழுவாக துடிதுடித்துள்ளனர். மேலும் சிலரை ஆடைகளை கழற்றி அரையாடையுடன் நிற்க வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் விற்பனை இலக்கை எட்டாததாக கூறி ஊழியர்களிடம் எல்லை மீறிய வீடியோ வெளியாகி கேரளாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த வீடியோ 3 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கூறியுள்ளார். விற்பனை பிரிவு அதிகாரி ஒருவர் தங்களிடம் அத்துமீறியது நிர்வாகத்திற்கு தெரிந்ததும் அவரை வேலையிலிருந்து நீக்கியதாக தெரிவித்துள்ளார். அந்த நபர்தான் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் தற்போது வீடியோவை வெளியிட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து புகார் எதுவும் கொடுக்கப்படாத நிலையிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் நிகழ்ந்த மனிதாபிமானமற்ற செயல் குறித்து உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். விசாரணை முடிவில் தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் குறைந்த அளவே பொருட்களை விற்பனை செய்த ஊழியர்களை கண்ணிய குறைவாக நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?